அதிகப்படியான கோபம் உனக்கே ஆபத்தாக சென்று முடியும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் நீ கேட்ட வரத்தோடு இந்த கந்தன் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என் வாக்கினை மதித்து என்னை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக நீ விரும்பிய விஷயங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் உன் இல்லத்தில் நடந்தே தீரும். அதை நான் நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாளும் விடுகின்ற பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் விடுகின்றது. தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களும் என் குழந்தையின் மனதை பாதிக்காதபடி இந்த நாள் உனக்கு நல்ல நிஜங்களையும் நல்ல நினைவுகளையும் கொடுக்கும்படி நல்லபடியாக விடியட்டும். எப்பொழுதும் போல எதையாவது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விடுத்து என்ன நடக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் உன்னை வரும் பொழுதெல்லாம், உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் உனக்கென்று எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை. உனக்கென்ற எந்த ஒரு விஷயங்களும் முழுமையாக உனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருந்தது. அதுதான் உன்னுடைய ஆத்திரம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள். அதுபோலத்தான் உன்னுடைய கோபத்தினால் உனக்குள் இருக்கின்ற பல நல்ல குணங்கள் வெளியே வராமலேயே போய்விட்டது. உன்னுடைய கோபத்தினால் உனக்குள் இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் வெளியே வராமலேயே போய்விட்டது. இப்படியாக உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்கினால் போதும். வேறு எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு தேவையில்லை. எல்லா நன்மைகளும் ஒரு சேர ஒன்று கூடி வந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இப்பொழுது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்க தயாராகிவிட்டது. உன் கோபம் இத்தனை நாளும் உனக்கு தடுத்து நிறுத்திய விஷயங்கள் எண்ணற்றவை. நீ நினைத்தால் மட்டும்தான் இனி உன்னால் அதனை பெற முடியும். இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் என் குழந்தை, நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் மட்டும் கிடையாது. நீ நினைத்தால் எல்லாவற்றையும் உன்னால் சரியாக உணர முடியும். அதையும் சரியாக இந்த வாழ்க்கையில் உன்னால் செயல்படுத்தி விடவும் முடியும். நம்பிக்கையோடு நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் உன்னிடத்திலேயே ஒப்படைக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள். கனவிலும் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த கந்தன் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாமும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தி விட்டது என்பதுதான் உண்மை. பெருமகிழ்ச்சியோடு சில விஷயங்களை நானே தெளிந்து செய்யும் பொழுது மட்டும்தான் இந்த வாழ்க்கையின் மீது ஒரு சுதந்திர காற்று தனக்கு தானே வீசுகின்றது. இப்படியாக தான் நினைத்த விஷயத்தை யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் தானாக ஒருவன் செய்து விட்டான் என்றால் அவனை விட மிக பெரிய வெற்றியை பெறக்கூடியவன் இங்கு யாரும் கிடையாது. நீ நினைத்தால்
உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறிவிடும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு மாற்றங்களை கொடுத்துவிடும். அதுபோலத்தான் நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த கந்தனின் வார்த்தைகள் உன் செவி வந்து சேரும். நீ என் மீது கொண்ட அன்பினாலும் என்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களினாலும் நான் இருந்து உனக்கு அதனை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன். கோபம் நாய்க்கும் பேய்க்கும் கூடத்தான் வரும். மனிதன் நிச்சயமாக அதை கட்டுப்படுத்த தெரிந்தவனாக இருக்க வேண்டும் அல்லவா? உன்னால் நிச்சயமாக இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பதனை புரிந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களுக்குள் தலையிடாமல் வருகின்ற நல்ல விஷயங்களை எதிர்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். இனி எந்த நிலையிலும் நீ எதற்கும் வருந்த வேண்டாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையைக் கண்டும் என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டாம். உனக்காக உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலை மாற்றங்கள் நிச்சயமாக உனக்குள் மிக பெரியதொரு நம்பிக்கையை கொடுத்தே தீரும். இந்த நம்பிக்கையினால் உன்னுடைய வெற்றி உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று இந்த வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் இந்த கந்தன் உன் இல்லத்திற்குள் வந்திருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. எத்தனையோ விஷயங்கள் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்காமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் தட்டி எழுப்பி உனக்கான மிக பெரிய நல்ல விஷயமாக மாற்றி நான் அதனை கொடுக்கின்றேன். எல்லா நேரத்திலும் நான் என்ன பெற வேண்டும் என்று நினைத்தேனோ அதை எல்லாம் உன்னால் பெற்றுக்கொண்டேன் கந்தா என்று நீ சொல்கின்ற அளவிற்கு நான் உன் வாழ்க்கையிலும் சரி உன்னுடைய மனநிலையிலும் சரி பல மாற்றங்களை கொண்டு வர முடிவு செய்து விட்டேன். இன்றோடு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது என்று எண்ணிக்கொள். நீ பெற்ற விஷயங்கள் அத்தனையும் மேலும் மேலும் உன்னை வளர்ச்சிப்படுத்துவதற்கான விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. கனவிலும் நினைத்து பார்த்து பார்த்து நீ சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கான நன்மைகள் இனிமேல் நடக்கப் போகின்றது. உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. நீ உனக்குள் இருக்கின்ற கெட்ட எண்ணங்களுள் ஒன்றான இந்த கோபத்தை மட்டும் விட்டொழித்து விட்டாயானால் மற்ற அத்தனை விஷயங்களும் தானாகவே உன்னை தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் நடக்கும். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய சந்தோஷத்தை உணர்ந்து கொள்வாய். ஆத்திரக்காரனாக இருந்து வாழ்க்கையில் கெட்ட பெயரை எடுப்பதை விட அமைதியாக இருந்து தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருந்து நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும். எப்பொழுதுமே உனக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லாமும் மாறப்போகின்ற நேரத்தில் நீ மற்றவர்கள் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணிக்கொள்ளாமல் உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது, உன் மனது உன்னிடத்தில் என்ன சொல்கிறது என்பதனை பற்றி மட்டும் நீ கவனமாக இருந்து விட்டால் அது போதும். மற்ற விஷயங்கள் அத்தனையுமே தானாகவே நடக்கும். நீ நினைத்ததை விடவும் இந்த கந்தன் உனக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் சிறப்பான பல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு தருகின்ற வெற்றியினை சர்வ நிச்சயமாக நீ எப்பொழுதுமே முழுமையாக ஏற்றுக்கொள். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதை எதிர்பாராத நேரத்தில் சட்டென்று பெறும்பொழுது இந்த கந்தனின் அருமையை நீ உணர்ந்திடுவாய். உனக்கு சொல்லாமலேயே நான் கொடுக்க நினைக்கிறேன். அதனால் எப்பேற்பட்ட நிலையிலும் இந்த கந்தன் என்னை நீ விட்டு விடாதே. நான் நடத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்று சொல்வது போலத்தான் உன் வாழ்க்கையில் எதையும் நினைத்து நான் முடிக்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உனக்கு
என்றும் நல்லதே நடக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.